ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். வேலைக்கு கிளம்பிட்டேன். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும், பையங்கையுமா எதுவும் யாரும் நினச்சிக்கிறாதீங்க. வீடே சின்ன வீடு. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அதிலலாம் ட்ரெஸ்ஸு தான் வச்சுருக்கோம். வைக்க இடம் இல்லை. பீரோலாம் அந்த வீட்டில் இருக்குது. ஏதோ இருக்கிறதுக்குள்ளே எப்படியோ வாழ்கிறோம்ல, பசி பட்டினி இல்லாமல். அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். அதாவது சின்ன வீடோ பெரிய வீடோ நம்ம மனசு தான் காரணம். அது அவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருக்க முடியும், சின்ன வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்துட்டோம், இருக்கோம், வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவோம். அவ்வளோதான் என்னோடய நம்பிக்கை. இப்போ வந்து பசங்களாம் ஒரு லெவலுக்கு வளர்ந்து ஸ்கூல்லாம் முடிக்க போகிறாங்க. அடுத்து ஒரு ஸ்கூல் போக போகிறான் பையன். அடுத்தடுத்த லெவல் நம்ம குடும்பத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். பசங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான தேவைகளை நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு எப்பவும் கொடுங்க. நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்க, யார் யார் லைக் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே மக்களே, அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கணும். எப்போவுமே ஒரு மூளையில் பொண்ணாக பிறந்தவ முடங்கி கிடக்கக்கூடாது. என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நம்ம மூளையை வந்து ஆக்டிவாக வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவ எதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? கிராமப்புறங்களெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டேன். என் வேலை என் குடும்பம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? என்ன மாதிரியே இருக்கிறவங்க எனக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய். வேலை கிளம்பிட்டேன்.